ஹாய் சார், உங்க பேர் சொல்லுங்க. ஆல்பர்ட். ஆல்பர்ட், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இப்போ ஒரு டேட்டா சயின்டிஸ்டாக இருக்கேன். டேட்டா சயின்டிஸ்ட். எஸ். சரி, டேட்டா சயின்டிஸ்ட்னா என்ன என்ன விதமான அது தெரிஞ்சு இப்போ நீ என்ன பண்ண போற? ரிசர்ச் அது? இந்த கேள்வியில் எப்போ நீங்கள் சொல்லவே இல்லைங்க. இந்த அவமானம் உனக்கு தேவையா? இது நல்ல ஒரு ட்விஸ்ட் எனக்கு. சரி, ஓகே. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் டேட்டா சயின்டிஸ்ட் தான். அது ஐடி ப்ரொஃபஷன். ஐடி ப்ரொஃபஷன்ல இருக்கீங்க. சரி, உங்க ரெண்டு பேர்கிட்டயும் நான் ஒரு क्वेश्चन கேட்கட்டுங்களா? உங்ககிட்ட காசே இல்லை ஒரு வாரத்துக்கு, நீங்க சர்வை பண்றதுக்கு என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் ஏதாச்சும் எனி டைப் ஆஃப் ஜாப் ஏதாச்சும் ஒன்று தேடணும். ரொம்ப டெஸ்பரேட்டாக இருந்தால் எனி ஜாப் தேடுறத ஃபர்ஸ்ட் டாஸ்க்காக இருக்கும். என்ன விதமான ஜாப் எல்லாம் தேடுவீங்க? முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேட்கறதே தப்பு. அது அந்த சர்க்கம்ஸ்டான்ஸ் பொறுத்த அளவுக்குங்க. அது டக்குன்னு இப்போ யோசிக்க முடியல. என் ஸ்கில் செட்டுக்கு யார் என்ன எடுப்பாங்களோ அவங்க தேடினா பரவாயில்ல. சரி, ஒரு 2 நாளுக்கு எங்கேயும் வேலை கிடைக்கல, அப்போ என்ன பண்ணுவீங்க? ஃபுட்டுக்கு ஏதாச்சும் பண்ணிக்கலாங்க. ஃபுட்டுக்கு பிரச்சனை நம்ம சர்வை பண்றதுக்கு ஃபுட் சாப்பிடணும். ஏதாச்சும் ஒன்று என்ஷூர் பண்ண ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கலாம். அதான் ஏதாச்சும்னா என்ன பண்ணுவீங்க? ஏதாச்சும்னா அது வரும்போது பார்த்துக்கலாங்க. ஏங்க இப்போ கேட்குறீங்க? டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. வந்துருச்சுன்னு நினைச்சு பதில் சொல்லுங்களேன். அதாங்க சும்மா இப்போ ஃபர்ஸ்ட் ஜாப் எனி டைப் ஆஃப் இன்கம் ஜென்ரேட் பண்ணது ஏதாச்சும் ஒன்று. மற்றபடி இல்லை ஃபுட்டு இதுக்கெலாம் வந்து எனி கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுற ஏதாச்சும் சப்சிடிஸ் ஏதாச்சும் எனி டைப் ஆஃப் கவர்மெண்ட் இதோட ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். அது சரி, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எப்படி சொல்கிறது, எவ்வளோ யோசிக்க வேண்டியிருக்கு பார்த்தீங்களா? ஃபுட்டை தாண்டி சும்மா நான் படம் பார்ப்பேன். இல்லை, பசிக்கவே செய்யாதா ஒரு வாரத்துக்கு? அதான் இந்த மாதிரி இந்த கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுற ஃபுட்டு. அதுக்கும் ஒரு மினிமமான ஒரு அமௌண்ட் வேணுமே, அதுக்கு என்ன பண்ணுவீங்க? ஐயோ சாமி, வேற டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். சேவிங்ஸ் இருக்கும்ல, சேவிங்ஸ். ஓகே, எதுவுமே இல்லை. சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. ஆனா உங்க கையில வந்துட்டு ஒரு ஃபோன் இருக்கு, அந்த ஃபோன்ல ஒரே ஒரு கால் தான் பேச முடியும். அந்த கால் வந்துட்டு நீங்க யாருக்கு கூப்பிடுறீங்களோ அவங்க காசு கொடுக்குற ஒரு ஆளா இருந்துச்சுன்னா நீங்க அந்த ஒரு வாரத்துக்கு தப்பிச்சுக்கலாம். அப்படின்னா யாருக்கு கூப்பிடுவீங்க? ஒரு ஃப்ரெண்டுக்கு கூப்பிடுவேன். அதான் ஒரு ஃப்ரெண்டுன்னா யார் அந்த ஃப்ரெண்டு? இவனுக்கே கூப்பிடுவேன். இவருக்கு கூப்பிடுவீங்க. இவர் காசு தருவாருன்னு நினைக்கிறீங்களா? இவரே ஆல்ரெடி காசு இல்லாம வந்துட்டு உங்களை மாதிரி இருக்காரு, அப்புறம் எப்படி நீங்க இவர்கிட்ட கேட்பீங்க? அசிங்கப்படுத்துறேன், இன்சல்ட் பண்றேன். இருக்கிற ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி ஃப்ரெண்டுக்கு தான் கேட்பீங்க, ரிலேட்டிவ்ஸ் கிட்டலாம் கேட்க மாட்டீங்களா? ரிலேட்டிவ்ஸ் தான். என்ன கஷ்டம் வந்தாலும் ரிலேட்டிவ்ஸ் கிட்டலாம் போகிறதில்ல, ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிறீங்களா? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரே ஒரு கால் தான்